முதலமைச்சர் விஜய் தலைமையில் வரும் சனிக்கிழமை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய கோரி சட்டப்பேரவையில் நாளை தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. வரி பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தி தனி தீர்மானம். தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது என்ற திருக்குறளுடன் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. இரண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். 3,000 கோடி ரூபாயில் மூலதனக் கடன் மற்றும் 500 பால் பண்ணைகள் அமைக்க 25% மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சூப்பர் எல் நீனோ தாக்கத்தால் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் என்பதால் பிரத்யேக திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பாசன வசதிகளை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தவும் மகளிர் அதிகாரமளித்தலை ஊக்குவிக்கவும் வான்மகள் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 மகளிர் உட்பட 500 நபர்களுக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கும் வான்மகள் திட்டத்திற்காக 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடன் தள்ளுபடி மற்றும் ஆதரவு விலை உயர்வு குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக வேளாண் துறை செயலாளர் சங்கர் தெரிவித்துள்ளார். எல் நீனோவால் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதிகாரிகளை நியமித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். வேளாண் பட்ஜெட்டில் பழைய திட்டங்களுக்கே பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி சபாநாயகரிடம் கடிதம் அளித்ததாகவும் பேட்டி. வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியில் காவிரியில் தான் தண்ணி வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்டில் திட்டமும் எந்த விதமான ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியாளர்கள் அறிவிக்கிறார். எனவே நாளைக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. விவசாயிகளுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்சோடனே, கேள்வி நேரம் முடிஞ்சோடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும். எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சித்துள்ளார். கரும்பு ஆதார விலை உள்ளிட்ட தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டிய அவர், பொது பட்ஜெட் போல ஸ்டிக்கர் ஒட்டி வேளாண் பட்ஜெட்டும் அறிவிக்கப்பட்டதாக சாடினார். இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. தமிழக வெற்றி கழக அரசு
தமிழக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இடம்பெறவில்லை. கரும்புக்கு டன்னுக்கு ஆதார விலையாக ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 4,500 வழங்கப்படும் என்று அந்த தேர்தல் காலத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டிலே அந்த அறிவிப்பு இடம்பெறவில்லை, பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை. மகளிருக்கு 2,500 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திட்டங்கள் நம்ம சொன்னதில் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு கண்டிப்பாக முதல்வர் அறிவிப்பார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ இருக்கிற கடன்கள் அதிகபட்ச கடன்கள் மத்தியில் கண்டிப்பாக எப்போ முடியுமோ உடனடியாக முதல்வர் செய்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரதானமாக முதல்வர் ஏற்றிருக்கிறார். கண்டிப்பாக செயல்படுறோம். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதில் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்தும் சென்னை தலைமைச் செயலகத்தில் இபிஎஸ்ஸின் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆனந்தை சந்தித்து பேசினர். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் தொடர்பாக அமைச்சருடன் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக வேலுமணி தெரிவித்தார். தாவேக்கா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முக்கியமாக வச்சோம். எனக்கு கோயம் மாவட்டத்துக்கு விடுபட்ட குளங்களுக்கு குறிப்பாக என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியும் அதில் சேரப்பட்டு அதிமுக ஆட்சி அறிவித்தோம். 5 வருஷமாக திமுக கிடப்பில் போட்டாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் அதை வலியுறுத்தினோம். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் நிறுவனத்துறை அமைச்சர். அமைச்சர் ஆனந்துடனான சந்திப்பிற்கு பின் பேட்டி அளித்த சி.வி. சண்முகம் இபிஎஸ்ஐ தான் ஏன் சந்திக்க வேண்டும் என்று ஆவேசமாக கூறினார். இபிஎஸ்ஸுக்கும் தனக்கும் என்ன உள்ளது என்றும் காட்டமாக பேசினார். அவரையா நாங்கள் சந்திக்கணும்? அவருக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அவரையா நாங்கள் சந்திக்கணும்? சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்கிறாருல, சேர்ந்து பயணிக்க முடியாது. தேவையற்ற கேள்விக்கெல்லாம் இப்போ நான் பதில் சொல்ல முடியாது. புரிதுங்களா? விடுங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து வெளியே வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தவறுதலாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் காரில் ஏற முயன்றார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட இபிஎஸ் அவரது காரில் புறப்பட்டுச் சென்றார். சோதனை அடிப்படையில் ஆன்லைனில் மதுபான முன்பதிவு நடப்பதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் முன்பதிவு செய்தாலும் நேரில் சென்றுதான் வாங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும் அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும் நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடு அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக அந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஆன்லைனில் மது முன்பதிவு செய்தாலும் டோர் டெலிவரி செய்யப்படாது என்று அமைச்சர் விக்னேஷ் விளக்கம் அளித்துள்ளார். அனைத்து வகை மதுபானங்களும் கிடைப்பதற்கே ஆன்லைன் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேமெண்ட் மெத்தேடு தான் இதை நம்ம அங்கே கடைக்கிட்ட போய் நீங்கள் லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர
நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைனில் மதுபானங்கள் விற்கிற முயற்சியா அப்படிங்கிறதுலாம் சில விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தால் சந்தோஷம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,10,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சிறப்பு அமைப்பை நிறுவுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 54.62% நிறைவடைந்ததாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு இதுவரை 14,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 33 திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவை தாண்டி தாமதமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நிலம் கையகப்படுத்துதலில் சிக்கல்கள், ரயில்வே, வனத்துறை, சுற்றுச்சூழல் அனுமதிகள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை திரும்பப் பெறுவது குறித்து தமிழக அரசிடம் இருந்து கடிதம் வரவில்லை என்று மத்திய அரசு தகவல். திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோஹோல் பதிலளித்துள்ளார். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் 18 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஆலை உரிமையாளர்கள் மேலாளருக்கு நிபந்தனை. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்த விவகாரம். பள்ளி முன்பு பெற்றோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 19,119 கன அடியில் இருந்து 19,264 கன அடியாக உயர்ந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக 1,500 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கன அடியாக தொடர்கிறது. இதனால் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை. உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் தொடர் கனமழையால் கங்கை நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுவதால் திரிவேணி சங்கமத்தில் உள்ள அனைத்து படித்துறைகளிலும் மீட்புக் குழுவினர் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
நடிகர் நானி நடிப்பில் உருவாகியுள்ள பாரடைஸ் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இத்திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் வெளியான 7 நாட்களில் 11,750 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை. இந்தியாவில் மட்டும் 380.78 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது.